ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் அப்பா நாங்கள் ஒருமித்து ஆண்டவரை வாசம் பண்ணுவதற்கு, ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நீர் பாராட்டின உம்முடைய தயவிற்காய் நாங்கள் உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, கர்த்தர் கடந்த இரவெல்லாம் எங்களை கண்ணின் கருவிழி போல் பாதுகாத்தீங்க. கடந்த பகலெல்லாம் எங்களை கண்ணின் கருவிழி போல் பாதுகாத்தீங்கப்பா. உணவு கொடுத்தீங்க, உடுக்க உடை கொடுத்தீங்க, தங்குவதற்கு இடம் கொடுத்துருக்கிறீங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுத்தீங்கப்பா. போக்கில் வரத்தில் பாதுகாத்து கொண்டீங்க. நேற்றைய தினத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை அப்பா ஒழுங்குங்கிரமமாக செய்வதற்குண்டான பலன், ஞானம், ஜீவன் எல்லாம் கொடுத்தீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரை. தகப்பனே, இந்த நாளை கூட எங்கள் ஆவியானவருடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த தேவன் ஆண்டவரை இந்த நாளை எங்களுக்கு நடத்தி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் எங்கே செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், ஆண்டவரை என்னதை ஆண்டவரை செய்ய வேண்டும் என்கிறதான எல்லா காரியங்களையும் எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பின்னாலே இருந்து சொல்லுகிறதான சத்தத்தை கொண்டு நீர் எங்களை நடத்தி தர வேண்டுமாய் நாங்கள் இந்த காலை வேளையில் மன்றாடி கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய வேதம் சொல்லுகிறது, அதிகாலை வேளையில் தேடுகிறோம் என்னை கண்டடைவான்னு சொன்னீங்களப்பா. கர்த்தரையை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னது போல் இந்த காலை வேளையில் தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிறதான ஜாதி வேறு ஏது என்று சொல்லப்பட்ட வண்ணமாகப்பா உங்களை இவ்வளவு அருகாமையில் பெற்றுக்கொண்டிருக்கிறதான ஒரு பாக்கியத்தை கொண்டபடினாலே ஆண்டவரை நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா நீங்கள் தேவன். ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தர், பரிசுத்தர். அப்பா நீங்கள் ஆராதிக்கப்படத்தக்கவர், நீங்கள் ஆராதனையில் மகிழுகிறவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தாவுக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறதான வல்லமையுள்ள தேவனுக்கு நாங்களுமே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னதான பெரிய தெய்வத்தை இந்த கால வேளையில் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ருசித்து பார்த்துருக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் வார்த்தைகளினால் உண்டாக்கின கர்த்தர் இந்த கால வேளையில் அப்பா வார்த்தையாகிய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருந்தீங்கப்பா. ஹல்லேலூயா. எங்களை வழி நடத்துனீங்கப்பா, எங்களை வழி நடத்துனீங்கப்பா. நமக்கு நன்றியோடு கூட நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் உண்டாக கடவுதுன்னு சொன்னீங்க, வானம் உண்டானதப்பா. ஆண்டவரை, சமுத்திரத்தில் மச்சங்கள், ஆண்டவரை மிருகங்கள், ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரை புல் பூண்டுகளை முளைக்க செய்கிறவர் நீங்கப்பா. இந்த காலை வேளையில் படைப்பின் காரணரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்பாக எங்களை தெரிந்து கொண்டவரே, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவரை எங்களை முன்குறித்தவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் தெண்டமிட்டு பணிகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, மோசே ஆண்டவர் உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லும் பொழுது என் நாமத்தினின் கேட்பானேன் என்று சொல்லி அது அதிசயம் என்று சொன்னீங்கல்லப்பா. அதிசயமான காரியங்களை செய்கிறவர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று சொல்லி அதிசயமாய் எங்களை நடத்தி வந்த கர்த்தருக்கு இந்த கால வேளையில் நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த எல்லா உபகாரங்களுக்கும் நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய மேன்மை. ஆண்டவரை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர், இந்த கால வேளையில் ஆண்டவரை நாங்கள் ஆயத்தப்பட்டு ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் வருகிறதற்கு முன்பாகவே நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, ஆண்டவர் உம்முடைய ஆளுகை இந்த கால வேளையில் எங்களோடு கூட வந்து இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்றைக்கு சீனாய் மலையில் முகமுகமாய் தேவனோடு கூட பேசின கர்த்தர் இந்த காலை வேளையில் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடினாலே எங்களோடு கூட அதே ஆவியானவர் பேசும்படியாய் ஆண்டவர் எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, கர்த்தாவே, இந்த காலை வேளையில் ஒரு விசை கூட உம்முடைய ரத்தத்தினால கழுவுங்கப்பா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய ரத்தத்தினால கழுவுங்கப்பா.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஐயா கழுவப்படட்டும் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை சிந்தைகளை நீங்கள் கழுவுங்கப்பா ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கு விரோதமாய், இந்த ஆராதனைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறதான எல்லா விதமான அந்தகாரத்தின் ஆவிகள் மேலே இயேசுவின் இரத்தத்தை எடுத்து தெளிக்கிறோம் ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள் மேலே இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிறதான ஜனங்களுடைய வீடுகளில் இயேசுவின் இரத்தத்தை நிலைக்கால்களில் அவருடைய நெற்றியிலே விசுவாசத்தோடு கூட பூசிக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தபடியினால் அவரை நான் பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னானே, அதே போல் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1000 நாவுகள் இருந்தாலும் ஆண்டவரே ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறதை காட்டிலும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசல் படியில் காத்திருப்பதே நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் உங்களை தெரிந்து கொள்ளலப்பா, நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டபடினாலே இந்த காலை வேளையில் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு விஷயம் கூட நாங்கள் பின்னிட்டு திரும்பி பார்க்கிறோம். நாங்கள் கடந்து வந்த பாதைகளை ஒரு விஷயம் கூட பின்னிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒருவரே நீர் எங்களை வழி நடத்தினபடினாலே நாங்கள் உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஒருவனே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவர்கள் அவனோடு கூட இருந்ததில்லை என்று சொல்லப்பட்ட வண்ணமாக ஆண்டவரே கர்த்தர் எங்களை வழி நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் 1000 அப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா 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 நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா 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 நன்றி ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன்,
கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்த கரங்களுக்காக இந்த காலையில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி எங்க பாவங்கள் எல்லாம் போக்கின தெய்வம் ஆண்டவரே. எங்க சாபங்கள் எல்லாம் சிலுவையில் எங்களுக்காக சுமந்த தேவன் அப்பா. எங்களுக்கு பூரண சுகத்தை கட்டளையிட்டீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பூரண சுகமாக்கி எங்களை இந்த சுகத்திற்குள்ளாக கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி
சாத்தானை ஜெயித்துட்டீங்கப்பா. எங்களுக்காக சிலுவையில் சிந்தப்பட்டதான இரத்தத்தினால எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறதான எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களை அப்பா, சாத்தானின் தந்திரங்களை நீர் முறியடித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாத்தானை ஜெயித்து ஆமென். சாத்தானை ஜெயித்த கர்த்தர். ஆமென். ஐயா எத்தனை நன்மை செலுத்துகிறவர் ஆண்டவரே. செய்தி எவ்வளவோ நன்மைகள் செய்த கர்த்தர் காலவெளியில புகழுகிறோம் ஆண்டவரே. நான் எப்படி நன்றி சொல்வேன் ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நீ செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தபடியினால இந்த இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு சாபங்கள் ஆண்டவரே, முற்பிதாக்களின் சாபங்கள் எங்களை தொடர்ந்து வந்ததை இயேசு சிலுவையினாலே ஆண்டவரே, சிலுவையில் நீர் மரித்ததினாலே, அந்த இரத்தம் எங்கள் மேல் சிந்தப்பட்டதினாலே தகப்பனே, அப்படிப்பட்டதான சாபத்திலிருந்து எங்களை விடுதலை கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, பரம்பரை சாபங்கள், பரம்பரை கட்டுகள் ஆண்டவரே, 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 பில்லி சூனிய ஆவிகள் ஆண்டவரை தாக்கும் பொழுது எங்கள் கர்த்தர் ஆண்டவர் எங்களுக்காக மரித்து, எங்களுக்காக உயிர்த்து, எங்களோடு கூட ஆண்டவரை தங்குவதற்காக எங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஆண்டவரை, விடுதலை பெற்ற ஜனமாக இந்த காலவேளையில் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அற்புதங்கள் செய்தீங்க ஆண்டவரை. நீர் செய்த நன்மைகள் 1000 உண்டு, விவரிக்க முடியாது என்று சொன்னது போல கர்த்தாவே, இந்த கால வேளையில் எத்தனையோ நன்மைகளை செய்த கர்த்தருக்கு ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. போதுமானவர் அப்பா, நீங்கள் போதுமானவர் அப்பா. நீங்கள் பரிபூரணர் ஆண்டவரை, நீங்கள் பரிபூரணர் ஆண்டவரை, நீங்கள் சம்பூரணர் ஆண்டவரை. நீங்கள் எதை எங்கள் வாழ்க்கையில் செய்தாலும் அதை ஆண்டவரை பரிபூரணமாக எங்களுக்கு தருவீங்கப்பா ஆண்டவரை, சம்பூர்ணமாக எங்களுக்கு தருவீங்கப்பா. அதில் கரை திரை பழுது ஒன்று இல்லாது இருக்கும் ஆண்டவரை. ஏன்னா அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை நேர்த்தியாக எங்களோடு கூட தந்து ஆண்டவரை, எங்களுக்கு ஆண்டவரை நன்மை பாராட்டின எங்கள் தேவனுக்கு முன்பாக அந்த கால வேளையில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எதையும் காலத்துக்கு முன்பாக நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களோ, நீர் ஆசீர்வதித்த நேரத்திலையும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அது நிலைத்து இருக்கும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார் என்று சொன்னது போல ஆண்டவரே, எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, அது உலகத்தின் ஆசீர்வாதம்
ஆண்டவரே உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் தகப்பனே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே எங்கள் கொம்புகள் உயரும் அப்பா. ஆண்டவரே அவருடைய தயவினாலே எங்கள் கொம்புகள் உயரும் என்று சொல்லப்பட்ட வண்ணமாக இந்த காலை வேளையில் எங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல ஆண்டவர் உயர்த்தி காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொம்பு என்பது எங்களுக்கு ஒரு மேன்மையை குறிக்கிறதப்பா. ஆண்டவரே நாங்கள் உங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் ஆண்டவரை நீர் எங்களுக்கு பாராட்டின மேன்மைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா பிதாவே என்று அழைக்கிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து ஆண்டவரை உங்கள் மடியில் எங்களை உட்கார வச்சு அழகு பார்த்து கொண்டிருக்கிறதான அழகுள்ள தெய்வமே அப்பா, உங்கள் உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா தாய் கூட ஒரு நாள் எங்களை மறந்துடலாம், தகப்பன் எங்களை மறந்துடலாம், ஆனால் ஒரு நாள் நீங்கள் மறவாதீங்க. ஆண்டவரை மறவாத ஆண்டவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை ஆண்டவரே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து
வாக்கு தந்து தேற்றினீரே. ஆமென் ஆண்டவரே, ஆமென் அப்பா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீர். ஆமென் ஆண்டவரே. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீர். ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தீர். ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தீர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ நேரங்கள் உம்முடைய அன்பை நாங்கள் மறந்துட்டோம். எத்தனையோ காலங்களில் ஆண்டவரே உம்முடைய அதிசயங்களை நாங்கள் மறந்துடுறோம். ஆண்டவரே, எத்தனையோ நேரங்களில் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நாங்கள் மறந்துடுறோம் ஆண்டவரே. ஆனால் ஒருபோது எங்களை மறவாத தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரே காண்கிற தேவனப்பா. என் உள்ளந்திரியங்களை காண்கிற தேவன் அல்லவா நீங்கள் ஆண்டவரே. எங்களுடைய நாவலை சொல் பிரவாதத்திற்கு முன்பே நான் என்ன பேச போகிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. இருதயத்தின் நினைவுகளை நீங்கள் தூரத்திலிருந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் கூட நாங்கள் என்ன நோக்கத்திற்காக உங்களுடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் என்பதை எங்கள் இருதயத்தில் சிந்திக்கிற சிந்தனையில் அப்பா நீங்கள் அறிகிற தெய்வமே ஆண்டவரே. அப்போ நாங்கள் எங்கே உங்களை விட்டு நாங்கள் போக முடியும் ஆண்டவரே. அப்பா எங்கள் சிந்தனைகளை உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகளுக்கு காவல் வைங்கப்பா, எங்கள் நாவுகளுக்கு காவல் வைங்கப்பா, எங்கள் கண்களுக்கு காவல் வைங்கப்பா, எங்கள் காதுகளுக்கு காவல் வைங்க ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகளெல்லாம் இயேசுவை குறித்து இருக்கட்டும். எங்கள் எண்ணமெல்லாம் இயேசு செய்த நன்மைகளை குறித்து பாடுவதற்காக இருக்கட்டும். கர்த்தாவே, இந்த கால வேளையில் ஆண்டவரே நாங்கள் நன்றி பொங்கின இருதயத்தோடு கூட உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருவதற்கு ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்தாரே ஆண்டவரே. சிலுவையில் அறைந்த கர்த்தரை குடும்பத்தை ரட்சித்தாரே, என் சகோதர சகோதரிகளை ரட்சித்தாரே. அதற்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் தொழுது கொள்வோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்கிறோம் அப்பா ஆண்டவரே. நாங்கள் பெற்ற ஆண்டவரை இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவரை எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரை இன்னும் அனுபவிக்காத ஆட்களுக்காக இந்த கால வேளையில் ஆண்டவரை ரட்சிக்கும்படியான ஆண்டவருடைய கரங்கள் குறுகி போவலல்லப்பா ஆண்டவரே. ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திரளான ஜனங்கள் ரட்சிப்பை நோக்கி வருவதற்கு ஆண்டவர் ஒரு எழுப்புதலின் தீய ஆண்டவரை எங்கள் சபையில் வைங்கப்பா.
ஒரு எழுப்புதலின் தீய ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் நீங்கள் வைங்கப்பா. ஆண்டவரை ஒரு எழுப்புதலின் தீய நாங்கள் போகிற வருகிற இடமெல்லாம் நாங்கள் ஆண்டவரை வேலை பார்க்குற ஸ்தலங்களில் நீங்கள் வைங்கப்பா. எங்கள் மூலமாக ஆண்டவரை நீங்கள் ஒரு எழுப்புதலின் தீக்கு எங்களை நீங்கள் ஒரு கருவியாய் பயன்படுத்துங்கப்பா. குயவனே ஆண்டவர் உடைய கரத்தில் இருக்கிறதான களிமண்ணை போல நாங்கள் எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை உமக்கேற்ற பாத்திரமாய் ஆண்டவரை பயன்படக்கூடிய பாத்திரமாய் ஆண்டவரை உம்முடைய சமூக தப்பங்கள் மேசையில் மேலே வைக்கிறதான அந்த பொற்பாத்திரங்களாய் எங்களை நீங்கள் வணங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு உபயோகப்படட்டும் ஆண்டவரே. உபயோகம் இல்லாத ஒரு பாத்திரமாய் மண் பாத்திரமாய் ஆண்டவரை நாங்கள் மாறி விடாதபடி நாங்கள் பொற்பாத்திரமாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் எப்பொழுது இருக்கணும் ஆண்டவரை. அப்பா உங்கள் கரத்தை விட்டு நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாங்கள் வெளியே போகக்கூடாது ஆண்டவரை ஒரு கோழி குஞ்சுக்கு தன் தாயினுடைய அணைப்பிலையும் தன் தாயினுடைய சிறைவுக்குள்ளாக தான் ஒரு பாதுகாப்பு உண்டு என்பதை ஆண்டவரே நாங்கள் இந்த உலக பிரகாரமாக பார்க்கிறோமே. அதை போல எங்கள் தாயும் நீரே, எங்கள் தகப்பனும் நீரே ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமானவரே நீங்கள் தான்ப்பா ஆண்டவர். உங்கள் செட்டையின் நிழலில் இந்த கால வெளியில் நாங்கள் வந்தபடியினால எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் மனிதரை நம்பியிருந்த காலங்கள் உண்டு ஆண்டவரே. நாங்கள் ஜனங்கள் எங்களுக்கு ஏதாவது நன்மை செய்வார்கள் என்று சொல்லி காத்திருந்த காலங்கள் உண்டு. அதில் சில நன்மைகளை நாங்கள் பெற்றிருந்தாலும் பல நேரங்களில் ஆண்டவரை நாங்கள் தோல்வியை தழுவி இருக்கிறோம் ஆண்டவரை. ஆனால் இந்த கால வேளையில் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்ல வண்ணமாக அப்பா நாங்கள் எந்த காரியத்திற்கும் உங்களுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்தோமோ அந்த காரியங்களில் இதுவரைக்கும் எங்களுக்கு நாங்கள் ஆண்டவரை சோர்ந்து போகலை. இதுவரைக்கும் நாங்கள் வெட்கத்தை அனுபவித்ததில்லை. ஏன்னா எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நீர் வைத்திருக்கிறபடியினால அந்த பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரை. அது உலகத்தின் காரியங்கள் மாத்திரமல்ல, தெய்வீக காரியங்கள் எங்களுக்கு கொடுத்து அனுதின வாழ்க்கையில் ஒரு விசை கூட அப்பா இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், விசுவாசத்தின் மேல் விசுவாசம், நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை, கிருபையின் மேல் கிருபை, அப்படிப்பட்டதான ஆண்டவரை எங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் எங்களோடு கூட மகிழ பண்ணி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதியின் தேவனே, நீதியாம் சூரியனாம் ஆண்டவரை உங்கள் நீதியின் பாதையில் எங்கள் நடத்துங்கப்பா ராஜா. நாங்கள் நடத்துகிற பிரகாரமாக அல்ல, நாங்கள் நினைக்கிற வண்ணமாய் அல்ல அப்பா ஆண்டவரை. நீர் எங்களை நடத்துங்கப்பா ஆண்டவரே. இந்த கால வேளையில் எங்களை உம்முடைய நடத்துதலுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை நடத்துங்க, எங்கள் சபையை நடத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய பண தேவைகளை ஆண்டவரை சந்திப்பதற்கு நீங்கள் போதுமானவர். காரணம் வானமும் பூமியும் ஆண்டவரை உம்முடையது ஆண்டவரே. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், நான் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பேனோன்னு சொல்லி ஆண்டவரை ஆசீர்வாதத்தில் ஆண்டவரை எங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கை வைத்தவரே. தகப்பனே, நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களினாலே அடியேனுடைய வீடு ஆண்டவரை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் நிலைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள் மட்டும் எங்கள் வீடுகளிலே தங்கியிருக்கும்படியாய் ஒரு பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம் நாதா, மகிமைப்படுத்துகிறோம் தேவனே. இந்த கால வேளையில் பிதாவாகிய தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், குமாரனாகிய கிறிஸ்துவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பாதையில் எங்களை நடத்தி வருகிறதான கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு என்கிற நாமத்தை இந்த கால வேளையில் உயர்த்துகிறோம் ஆண்டவர். இந்த உலகத்தில் நாங்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு நாமம் உண்டென்று சொன்னால் அது இயேசுங்கிற நாமம் மாத்திரம்தான்ப்பா. இயேசுங்கிற நாமத்தினாலே அப்பா நாங்கள் ஜெயங்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இயேசுங்கிற நாமத்தினாலே நாங்கள் பிசாசை ஜெயங்கொள்ளுகிறோம். இயேசுங்கிற நாமத்தினாலே நாங்கள் மாமிசத்தின் சிந்தனைகளை ஜெயங்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இயேசுங்கிற நாமத்தினாலே கர்த்தாவே எங்களுக்குள்ள இருக்கிறதான எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறதான எல்லா விதமான அந்தகாரத்தின் ஆவிகளை இயேசுங்கிற நாமத்தினாலே ஜெயங்கொள்ளுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி ஆண்டவரே எந்த கூடாரத்தையும்
ஆண்டவரை எங்களுடைய கூடாரத்தை வாதைகளினால் அணுகாதபடி வேலியடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாத்தான் அன்று யோபுவை பார்த்து கேட்டானே, நீர் எல்லாவற்றையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ என்று சொன்னது போல இந்த காலை வேளையில் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிற கர்த்தர் எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றி ஆண்டவரை இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லி விபத்துகளிலிருந்து ஆபத்துகளிலிருந்து ஆண்டவரே ஒரு எல்லையை கட்டளையிட்டு ஆண்டவரை தீங்குக்கு எங்களை விலக்கி பாதுகாத்த தேவர்க்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் என்னத்தை செலுத்துவோம் ஆண்டவரே? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாடோறும் போற்றுவேன், நாடோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, எத்தனையோ மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி
சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எவ்வளவு மணி நேரம் இருந்தாலும் உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு ஆண்டவரே அந்த காலங்கள் பத்தாதப்பா. ஏன்னா அவ்வளவு நன்மைகள் எங்களை செஞ்சுருக்கிறீங்கப்பா. தகப்பனே, நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் அப்பா. ஆண்டவரை, இன்றைக்கு எங்கள் ஜீவ சுவாசத்தை ஆண்டவரை நாங்கள் சுவாசித்து கொண்டிருக்கிறோன்னா அது நீங்கள் செய்துக்கிற நன்மை இல்லைப்பா. எத்தனையோ பேர் இன்றைக்கு ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரை, மரண பள்ளத்தாக்கின் வேதனையில் நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எங்களை ஆண்டவரை நீர் கிருபையாய் பாதுகாத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அருமையான கால வேளையில் இதுவரைக்கும் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரை நாங்கள் துதிக்கவும் நீர் அதை அங்கீகரிக்கவும் செய்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, எங்கள் துதிகளில் பிரியப்பட்ட தேவன், ஆராதனையில் மகிழ்கிறதான தேவன் எங்கள் ஆராதனை அங்கீகரித்து ஆண்டவரே எங்களுக்கு பதிலை கட்டளிட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர், எங்கள் இருதயத்தில் இருக்கிறதான வாஞ்சைகள் ஆண்டவர், எங்கள் இருதயத்தில் இருக்கிறதான விருப்பங்களை நாங்கள் ஆராதனையில் மகிழும் பொழுதே ஆண்டவர் அதை கொடுத்தபடினால் உமக்கு நன்றியோடு கூட நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். இந்த கால வேளையில் அப்பா நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஏன்னா நீங்கள் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற வண்ணமாக இந்த கால வேளையில் உங்களை ஆலோசனையினால் எங்களை நடத்துங்கப்பா. இது ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருக்கணும், நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். துதி கன மகிமையாகவும் செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான கால வேளையிலும் இதுவரைக்கும் நம்மை ஆண்டவரை துதித்தபடினாலே ஆண்டவர் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய துதிகளில் பிரியப்பட்டு நமக்கு எல்லா வேண்டுதல்களுக்கும் ஆண்டவர் நிறைவான பதிலை அவர் கட்டளையிட்டபடினால் ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் இன்றைக்கு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான ஒரு பகுதி நெகேமியாவின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களில் நம்ம வாசித்து ஆண்டவர் சித்தம் அல்லது வேதத்தை குறித்து அல்லது வேதத்தை நம்ம எப்படி நேசிக்கணும் அல்லது வேதத்தை நம்ம எப்படி வாசிக்கணும் என்பதற்கு ஒரு சில ஆலோசனைகளாக ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். நெகேமியாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில், ஜனங்கள் எல்லோரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வர வேண்டுமென்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே அவன் கொண்டு வருகிறான். அப்படி அவன் கொண்டு வந்து அங்கே என்ன பண்ணுகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே 4வது வசனத்தில் அந்த எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையிலே அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமையாவும் மற்றும் அவனுடைய அந்த சகல ஆசாரியர்களும் நின்றார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போது வேதத்திற்கு இன்றைக்கு தலைப்பு என்னென்னா, வேதத்திற்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்முடைய கையில் வேதங்கள் இருக்கிறது. அன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகங்கள் எல்லார் கையிலே இல்லை, ஒரு சில ஆசாரியர்கள் கையிலேயோ அல்லது ஆலயத்தில் மட்டும்தான் அன்றைய காலகட்டத்தில் அந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உங்களுக்கு எனக்கோ நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பக்குவப்படுத்தியிருக்கிறோம் அல்ல எந்த அளவுக்கு நம்ம அதை என்ன பண்ணுறோம் நேசிக்கிறோம் என்பதற்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்ற, அதாவது 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த அந்த புஸ்தகத்தை திறந்தான், அவன் அதை திறந்த பொழுது ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறான். அப்போது முதலாவது இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான ஆலோசனை என்ன அப்படின்னா, இந்த வேதத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அல்லது வேதத்தை எப்படி நம்ம கனப்படுத்துகிறோம். பாருங்களேன், அன்றைக்கு அந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை எஸ்ரா எடுக்கும் பொழுது அதற்கென்று பிரத்யேகமாக செய்யப்பட்டதான ஒரு மரத்தால் செய்யப்பட்டதான ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நிற்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் அந்த புஸ்தகத்தை திறக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, அதற்கு ஒரு கனப்படுத்துகிறார்கள்.
அந்த வேதத்தை கனப்படுத்துகிற இன்றைக்கு நீங்களும் நானும் வேதத்தை கனப்படுத்தி வாசிக்கிறோமா, அல்லது ஏதோ ஒரு கடமைக்கு எங்கேயாவது ஒரு 10 நிமிஷம் ஒரு கட்டில் மேலே உட்காந்துக்கிட்டு, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு பெட்ஷீட்டை போர்த்திக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வேதத்தை வாசிக்கிறோமா? அப்படி கிடையாது. ஏன்னா இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அதற்கென்று செய்யப்பட்ட ஒரு பீடம். அது மாத்திரமல்ல, அங்கே ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் ஆமேன், அதாவது என்னென்ன ஜனங்கள் எல்லோரும் அதை திறந்த பொழுது அவர்கள் எழுந்து நின்றார்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அப்போது இதனுடைய அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்னா, அவர்கள் கனப்படுத்தினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் வேதத்தை எந்த அளவுக்கு நம்ம கனப்படுத்துகிறோம்? அப்போது காலை வேளையில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல. அப்போது ரெகுலராக அது காலையினாலும் சரி மாலையினாலும் சரி, அது எந்த அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் உண்மை துதிப்பேன் என்று சொல்லப்பட்ட வண்ணமாக எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அதற்குன்னு நம்ம ஒரு இடத்த முன்குறிப்போம். ஒருவேளை நம்மளுடைய வீடு ஒரு 10க்கு 10 வீடு, சின்ன வீடாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பெரிய இடமா இருக்கலாம். ஆனால் அதற்கென்று குறிக்கப்பட்ட ஒரு இடத்துல நம்ம உட்காரணும். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல போய் உட்காந்து தேவனை ஆராதிக்க போகிறோம், நம்ம அந்த இடத்துல உட்காந்து நம்ம தேவனை துதிக்க போகிறோம்னு சொல்லிட்டு நேற்றைய தினத்தில் நம்ம ஒரு செய்தி கேட்டோம். ஆனால் அதற்கு முன்பாகவே ஆண்டவர் அந்த இடத்துல ஆயத்தப்பட்டு வந்து நிற்பார். அப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தெரிந்து கொண்டு உங்களுடைய வீடுகளில் இன்னும் சொல்லப்போனால், நான் அதிகாலையில் ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறான். அப்படின்னா ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் நம்ம வந்து ஆண்டருடைய சமூகத்தில் ஆண்டருடைய வேதத்தை கனப்படுத்தி நம்ம அதை எழுந்து நின்று வாசிக்கும் பொழுது, அப்படி இல்லைன்னா பல பரிசுத்தவான்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம், முழங்காலே நின்று அவங்க வேதத்தை வாசிப்பாங்களாம். அப்போ இப்படிப்பட்டதான அந்த கனப்படுத்தும் பொழுது, என்னை கனப்படுத்துகிறவர்களை நானும் கனப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்ம வேதத்தை எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரை நாங்கள் எங்கள் வீடுகளில் அதற்கென்று குறிக்கப்பட்ட ஒரு இடத்துல உட்கார்ந்து நாங்கள் வேதத்தை வாசிப்போம். ஆண்டவர் அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது கனத்தை கொடுப்போம், பயபக்தியோடு கூட வாசிப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் முழங்கால் படிட்டு வாசிப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எந்த விதமான சிந்தனைகளும் எங்களுடைய இல்லாதபடி ஆண்டவரே நாங்கள் அதை வாசிப்போம் என்று சொல்லி நம்ம முதலாவது ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். அப்போ முதலாவது வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. அது ஆலயமானாலும் சரி, நம்முடைய வீடுகளானாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இடம். இந்த இடத்துல நான் உட்கார்ந்து, அதாவது இன்னும் சொல்லப்போனால் அந்த படுக்கையில் உட்காந்து படிக்கிறது, அல்ல அங்கே உட்காந்து நிர்விசாரமே படிக்காதபடி ஆண்டவருடைய சத்தியம், நியாயப்பிரமாணத்தின் புத்தகம் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்துக்கு எத்தனை கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயம் கூட நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்க. நம்ம இந்த புத்தகத்தை என்ன பண்ணுறோம், அலட்சியமாக அங்கே போடுறோம், கட்டிலில் போடுறோம், அப்படி இல்லைன்னா நம்ம மேசையில் கிடக்குது. அப்படி கிடையாது. இதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன்னா அது எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம நடத்துகிற வார்த்தை அது. அப்போ அந்த வார்த்தைக்கு இன்றைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம முக்கியமான ஒரு இடத்துல, அதுக்குன்னு ஒரு வெளியேறப்பட்ட ஒரு இடத்தை கொடுத்து அந்த கனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை நம்ம காணப்படணும். இரண்டாவது 8வது அதிகாரத்தில் 3வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் ஸ்திரீகளும் புருஷர்களும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான், சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். முதலாவது என்ன சொன்னேன், அதற்கு கனம் கொடுக்கணும். ரெண்டாவது கவனமாய் செவி கொடுத்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிற போல் நீங்களும் நானும் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டதான காரியங்கள், சம்பவங்கள் என்ன, அது ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட அதிலிருந்து என்ன பேசுகிறார் என்று சொல்லி கவனமாய் நம்ம என்ன பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு அதிகாரம், அதுவும் நம்ம 23ஆம் சங்கீதத்தை கடன் எடுத்து வாசிச்சுட்டு போகிறது, அல்ல 91ஆம் சங்கீதத்தை எடுத்து ஒரு 5 வசனங்களை வாசித்து போகிறது, அப்படி அல்ல. அதற்கென்று ஒரு முன்குறிக்கப்பட்ட ஒரு நேரத்தில், அதற்கென்று முன்குறிக்கப்பட்டதான ஒரு இடத்துல கவனமாய் ஆண்டவருடைய வார்த்தை இது யாருக்கு எப்படிப்பட்டதான பின்னணியில் சொல்லியிருக்கிறாங்க, அல்லது இது எதன் அடிப்படையில் ஆண்டவர் இதில் பேசுகிறார், அப்படி நம்ம கவனமாய் செவி கொடுக்கலாம். அல்லது இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட எப்படி பேசுகிறார் என்று சொல்லி நம்ம கவனமாய் செவி கொடுத்து அந்த வேதத்தை நம்ம வாசிக்க வேண்டும். முதலாவது நான் என்ன சொன்னேன், அதற்கு கொடுக்கப்பட்ட கனத்தை கொடுக்கணும். ரெண்டாவது அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய கவனங்கள் வேறு எந்த பக்கத்திலையும் சிதறாதபடி அதற்கு கவனமாய் செவி கொடுத்து வாசிக்க வேண்டும். மூன்றாவது பார்த்திங்கன்னா 8வது அதிகாரம் 6வது வசனத்தில் அங்கே அந்த எஸ்ரா வேதத்தை வாசிக்கும் பொழுது
அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த வேதத்தினுடைய நம்ம வேதத்தை வாசிச்சுட்டு நம்ம அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுதே ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை இந்த வசனத்தை கொடுத்தீங்க, இப்போ உதாரணத்துக்கு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி நம்ம வேதத்தில் ஒரு பகுதி வாசிக்கிறோன்னு வைங்களேன். அப்போ அந்த பகுதியில் கையை வைத்துக்கொண்டு ஆண்டவரை இன்றைக்கு நீங்கள் என்னோடு கூட நீங்கள் பேசுகிறீங்கல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லி இப்போ வாசிக்கிறல்ல, அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி செலுத்துகிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை நம்ம சுதந்திரித்துக் கொள்கிறோம். அன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான அந்த வார்த்தைகளை நம்ம கரத்தில் எடுத்துக்கொண்டு அதை ஸ்தோத்திரம் சொல்லி அதை பிடித்து கொண்டு நம்ம நடக்க வேண்டும் என்பது இன்றைக்கு அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நெகேமியன் புத்தகத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்போ வார்த்தைகளை பிடித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நம்ம பின்னாடி நடக்கிறக்கூடிய பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். அப்போ அந்த வார்த்தைகளை வாசித்து நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆண்டவரே, இப்போ உதாரணத்திற்கு பார்த்திங்கன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளில் கை வைத்துக்கொண்டு, ஆண்டவரே இன்றைக்கு இப்படி என்னோடு கூட பேசியிருக்கிறீங்களா, நன்றி ஆண்டவரே, அப்போ எங்களுக்கு ஒத்தாசை நீங்கள் அனுப்புறீங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டும், அப்படி அந்த வார்த்தைகளின் மேலே கை வைத்துக்கொண்டு அல்ல அந்த வார்த்தைகளை நினைத்து நம்ம தியானித்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். முதலாவது என்ன சொன்னேன், வேதத்தை கனப்படுத்தி வாசிக்கணும். ரெண்டாவது, வேதத்தில் கவனமாய் வாசிக்கணும். மூன்றாவது, அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணோம், உட்கொண்டு அதை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். நாலாவது காரியம், 8வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஏன் அழுகிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்மை உணர்த்துவார். அப்போது சில நேரங்களில் வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம பண்ணின தவறு அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த வேத பகுதி மூலமாக ஆண்டவர் நம்ம உணர்த்தும் பொழுது நம்ம அறியாமலே நமக்குள்ளே என்ன பண்ணணும், அந்த பாவ உணர்வு அடைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதபடினால அங்கே திரும்ப என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்று சொல்லி அங்கே மற்ற ஜனங்கள், அதாவது ஆசாரியர்கள் சொல்லுகிறத ஜனங்களுக்கு சொல்லுகிறதா நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்னன்னா, இந்த வேதம் நம்மை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நமக்கு உணர்த்துவிக்கிற வேதமாக இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு எந்த காரியங்கள் என்னோடு கூட உணர்வை கொடுக்கிறார். ஒருவேளை நம்ம ஏதாவது சில பாவங்கள் அல்லது சில நேரங்களில் நம்ம அறியாமல் பேசி கொண்டு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருப்போம். ஆண்டவர் பேசுவார், அந்த வார்த்தைகளோடு கூட ஆண்டவர் நமக்கு இடைப்படுவார். நீ இந்த இடத்துல இப்படி செஞ்சது தப்பு, அல்லது இந்த இடத்துல இப்படி ஒரு பாவம் பண்ணது தப்புன்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தும் பொழுது அது எப்போ நடக்கும் தெரியுமா, இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அல்ல வேதத்தினுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது தான் இந்த பாவ உணர்வும் நமக்குள்ளே என்ன பண்ணும், பரிசுத்தமாக வாழ வேண்டுங்கிறதான உணர்வு வரும் பொழுது அங்கே நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளை அறியாமல் ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அப்போ நம்ம தேவ ஜனங்கள் அங்கே அழுதார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு அழுது ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருந்து நம்ம வேதத்தை வாசிக்கணும். அப்போ வேதத்தை ஏதோ ஒரு கடமைக்காக வாசிக்கக்கூடாது. ஆண்டவரை இன்றைக்கு என்னோடய பாவங்களை மன்னித்தீர, ஆண்டவரை இன்றைக்கு நீங்கள் அந்த வேதம் மூலமாக என்னோடு கூட பேசி என்னுடைய அந்தரங்க பாவத்தை உணர்த்துகிறீங்களே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த வேதம் நம்மளோடு கூட பேசுகிற வேதமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்படி நம்ம இப்படி அதற்கென்று ஒரு குறிப்பிட்டதான ஒரு இடம், அதை நேசித்து நம்ம என்ன பண்ணலாம், கவனமாய் செவி கொடுக்கறதான நம்ம ஜனமாய் மாறும் பொழுது நம்ம துதித்து ஆண்டவரை துதித்து வாசிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அடுத்த வசனத்தில் அவர்கள் சந்தோஷம் கொண்டாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு சந்தோஷம் நமக்கு நிறையும். ஆண்டவருடைய சமூகத்தில் துதித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபித்து அப்புறம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேதம் நம்மோடு கூட பேசும் பொழுது நம்மளை அறியாமலே என்ன பண்ணுறாங்க, அவர்கள் சந்தோஷம் கொண்டாடினார்கள் என்று சொல்லி 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நம்மளை ஆட்கொள்ளும். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார், கர்த்தர் இன்றைக்கு என்னை நடத்துவாருங்கிறதான அந்த ஒரு நம்பிக்கையில் ஒரு சந்தோஷம், நம்பிக்கையில் ஒரு சந்தோஷம் வரும் பொழுது ஆண்டவர் அப்படியே நமக்கு ஆம் என்றும் சொல்லுவார். அது மாத்திரமல்ல, 8வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், மறுநாளில் ஜனத்தின் சகல வம்சத் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவினிடத்தில் கூடி வந்தார்கள். அப்போ
இது ஒரு நாள் 2 நாள் காரியம் இல்லை. மறுநாள் அப்படின்னா என்ன? மறுநாள்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பதற்கு அங்கே எஸ்ராவினுடைய சமூகத்தில் அவர்கள் கூடி வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மரண பரியந்தம் அந்த வேதத்தை நம்ம கை கொள்ள வேண்டும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஆராதித்தது, அதுக்கப்புறம் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தை வாசிக்காமல் நம்ம வீட்டை விட்டு கடந்து போகக்கூடாது. வேதத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த வேதத்தை ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு கூட பேசட்டும் என்று சொல்லி அப்படிப்பட்டதான எண்ணங்களுக்குள்ளே நம்ம வந்த பிறகு ஆண்டவர் நம்மோடு கூட வசனத்தின் மூலமாக பேசின பிறகு தான் நம்ம கலந்து போகணும். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அறிந்து கொள்ள அவர்கள் மறுநாளில், அதாவதுன்னா ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் கூடினார்கள். அப்போ தினமும் வேதத்தை வாசிக்கிறதான ஒரு பழக்கத்தை நம்ம கை கொள்ள வேண்டும். தினமும் ஒரு நேரம் தான் வாசிக்கணுமா? அப்படிலாம் இல்லை. நமக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அவர் பேசுகிறதுக்கு தெய்வம் என்பதை நம்ம அறிந்திருக்கிறபடினாலே அங்கே என்ன பண்ணோம், நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை நம்ம நேசிக்கணும், அதை வாசிக்கணும். அப்போ இந்த காலவெளியில் ஆண்டவர் ஒரு ஆலோசனையாக நமக்கு இன்றைக்கு எப்படி நம்ம வேதத்தை நேசிக்கணும் வாசிக்கணும் என்பதை கொடுத்திருக்கிறார். முதலாவது, அவர்கள் வேதத்திற்கென்று பிரத்யேகமாக செய்யப்பட்டதான ஒரு இடத்துல நின்று எஸ்ரா அந்த வேதத்தை வாசிக்கிறது போல் நீங்களும் இன்றைக்கி ஒரு பிரத்யேகமான இடத்தை தேர்ந்தெடுங்க. இந்த இடத்துல நான் உட்காந்து வேதத்தை வாசிப்பேன், ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய வேதத்தை நீங்கள் கனப்படுத்துங்க. 2வது, கவனமாய் வாசிங்க, கவனமாய் செவி கொடுத்து அதை வாசிக்க வேண்டும். 3வது, அதை துதிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நமக்கு என்ன பண்ணணும், அதை நம்ம சொந்தம் கொண்டாடி அபியாசப்படுத்தி அதை துதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மோடு கூட உணர்வை உருவாக்கும் பொழுது அல்ல சில பாவ உணர்வை கொடுக்கும் பொழுது அதில் நம்ம மன்னிப்பை பெற்று அழுது அந்த வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தைகள் மூலமாக சந்தோஷமாய் நம்ம நடத்துவார். ஒவ்வொரு நாளிலும் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே தீர்மானம் எடுங்க. அது மாத்திரம் ஒவ்வொரு நாளில் ஒரு முறை மட்டுமல்ல, பல முறை வேதத்தை வாசித்து நம்ம ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவருடைய வேதம் சத்திய வேதம், அது நம்மை நடத்தும், அது நம்மோடு கூட பேசும், அது நமக்காக யாவையும் செய்து முடிக்கும். அப்போ அந்த கால வேளையில் தீர்மானம் எடுத்த பிள்ளைகளுக்கு நிச்சயம் ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஏன்னா இந்த நாள் நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொன்னது போல் கர்த்தருடைய மகிழ்ச்சிக்கு காரணம் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதுல தான் வரும். அப்போ இந்த நாள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் தேவனுடைய சமூகத்தில் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ கண்களை மூடுவோம், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்திய வேதம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சத்திய வேதத்தை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நேசித்து வாசிக்கிறதற்கு நீங்கள் எங்களுக்கு பலன் தாங்கப்பா. அதற்காக முன்குறிக்கப்பட்டதான இடத்துல ஆண்டவரே நாங்கள் அந்த இடத்துல நின்று அப்பா நாங்கள் வேதத்தை வாசிப்பதற்கு நீர் எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. அந்த வேதத்தை ஆண்டவரை எங்களுக்கு உணர்த்தி வைக்கும் பொழுது நாங்கள் பாவ உணர்வடைந்து அழுது அப்பா உம்மோடு கூட ஒப்புரவாகுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரணம் மாத்திரம் நம்ம பாடுவோமா? சத்திய வேதம் பக்தரின் கீதம்ங்கிறதான அந்த ஒரு பாடலில் ஒரு சரணம் மட்டும் பாடிட்டு இந்த கால வேளையில் எத்தனை துன்பம் துயரம் வந்தோம், பக்தனை தேற்றிட்டோம், அது ஔஷதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் அது சுத்த பசும்பொன் என்று சொல்லி நம்ம வாசிக்கிற வண்ணமாக ஒரே ஒரு சரணம் மட்டும் நம்ம பாடி ஆண்டவரை ஆராதித்து இந்த நாளிலும் கூட சந்தோஷமாய் அந்த உலகத்தின் வேலைகளுக்கு நம்ம கடந்து போவோம். ஹல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம்,
சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்தம் பசும்பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். மகா பரிசுத்தமும் கிருபை இறக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி கால வேளையில் அப்பா உங்கள் வேதத்தை கொண்டு எங்களோடு கூட பேசியிருந்தீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் வேதத்திற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கால வேளையில் எங்களோடு கூட ஆலோசனை தந்த கர்த்தரை நாங்கள் துதித்து கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாள் பாடல்களில் ஆராதனைகளில் பிரியப்பட்டதான கர்த்தர் எங்கள் மன விருப்பத்தின்படி நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிறதான போதகர்களுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்காய் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். விசுவாசினுடைய தேவைகளை நீர் சந்திக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களை நடத்துங்கப்பா. உம்முடைய சமூகங்களுக்கு முன்பாக செல்லட்டும். ஆண்டவரே எங்களோடு கூட தங்கியிருந்து ஆண்டவரே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பெரியவைகளும் பலத்தவைகளுமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருவரை மாத்திரம் மகிமைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையாகவும் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.